கண்களை மூடி கர்த்தர் நம்மோடு பேசும்படியாகவும் தேவ பிரசன்னம் நம்மளை சூழ்ந்து கொள்ளும்படியாக நாம் ஜெபிப்போம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ, தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. அன்பின் ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட உம்முடைய வார்த்தைகளை நீர் எங்களோடு கூட நீர் பேசுங்கப்பா. இந்த வேளையிலும் உடைய வார்த்தைகளை ஆவலோடு ஆசையோடு எப்படிப்பட்ட சூழ்நிலையோடு கேட்டுக்கொண்டு இருந்தாலும் கூட உடைய வார்த்தையின் வல்லமையானது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கேட்குற ஒவ்வொரு குடும்பத்திற்குள்ளும் தேவ கிருபை அதிகமாக பெருகட்டுமப்பா. விடுதலை கட்டளையிடுவீராக. வார்த்தைக்கு விரோதமாக செயல்படுகிற அனைத்து பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் கடிந்து கட்டுகிறேன். நீங்கள் செயலாற்றுங்க, பேசுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. கிருபை நிறைந்த இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு இன்னும் அன்பான வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். இந்த வேளையிலும் கூட கர்த்தர் நமக்கென்று தந்ததான வேத வார்த்தை சங்கீதம் 102:7. சங்கீதம் 102:7. நான் நித்திரை இல்லாமல் வீட்டின் மேல் தனித்திருக்கும் குருவியை போல் இருக்கிறேன். இந்த வார்த்தையை தாவீது சொல்கிறாரு. எத்தனை பேர் இருந்தாலும் இன்றைக்கு ஒரு தனிமையாக, ஒரு தனிமை உணர்வை நான் அனுபவிக்கிறவனாக, தனிமை என்கிற ஒரு பாதையை கடந்து வந்து கொண்டு இருக்கின்றபடியினால் அவர் மிகவும் வேதனையோடு சொல்கிறாரு, வீட்டின் மேலே தனித்திருக்கும் குருவியை போல நான் இருக்கிறேன் என்பதாக சொல்கிறாரு. ஒரு குருவி தனியாக ஒரு வீட்டுக்கு மேல் இருந்து அது அப்படியே குருவி கதறுவது போல இந்த தாவீதும் அந்த தனித்திருக்கும் குருவிக்கு தன்னை ஒப்பிட்டு அவர் கூறுவதை நாம் இந்த பகுதியிலே பார்க்குறோம். இன்னும் மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்த வசனத்திலும் கூட அவர் சொல்கிறதான வார்த்தை, எனக்கு மட்டும் சிறகு இருந்தால் எங்கேயாவது பறந்து போயிருப்பேன். இந்த தனிமையை என்னால் தாங்கிக் கொள்ள முடியலை, இந்த வேதனையை என்னால் பொறுக்கவும் முடியலை. அதனால் எனக்கு மட்டும் பறவை போல் ஒரு சிறகு இருந்திருந்தால் பறவை எங்கேயாவது பறந்து போய் இருப்பது போல நானும் எங்கேயாவது பறந்து போயிருப்பேன் என்பதாக வருத்தத்தோடு கூறுகிறார். பாருங்க, தனிமைங்கிறது அது யாருமே விரும்பக்கூடியது இல்லை, யாரும் அதை எதிர்பார்க்கவும் மாட்டோம். யாருமே இல்லாத தனிமை என்று ஒன்று இருக்கிறது, எல்லாரும் இருந்தும் தனிமை என்கிற ஒன்று இருக்கிறது. அல்லது ஒன்று மனைவி இறந்து போனால் கணவன், ஒரு சகோதரன் கூட அடிக்கடி எனக்கு கால் பண்ணுவது உண்டு. திங்கட்கிழமை இந்த மெசேஜை கேட்ட உடனே அவங்க நம்பர் எனக்கு வரும். என்ன சொல்லுவாங்கன்னா, என் மனைவி இறந்து போனதுனால எனக்கு ஆறுதல் அடையவே முடியலை, எனக்கு அந்த துக்கம் மிகவும் பெரியதாக இருக்கிறது, என் பிள்ளைகளை வைத்து நான் எப்படி தான் வளர்க்க போகிறேனோ, என் பிள்ளைகளுக்கும் கூட ஒரு திருமண வயது வந்துவிட்டது, என்னால் எப்படி இந்த பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுப்பேங்கிற ஒரு பயம், ஒரு கவலை, எனக்கு இரவில் தூக்கம் வர மாட்டேங்க, இந்த பிள்ளைகளுக்கானது நான் உயிரோடு இருக்கிறேன், எனக்கு ஏதாவது ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்லி எனக்கு ஜெபிங்க அப்படி கேட்பாங்க. பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு பிரிவினால் அந்த தனிமையை தாங்கிக் கொள்ள முடியாதபடி அந்த சகோதரன் அடிக்கடி என்னிடத்தில் கதறி புலம்போது உண்டு. இதே போல தான் பாருங்கள், நம்ம உலக பிரகாரமாக அநேக பிள்ளைகள் இன்று தனிமையில் இருந்து இரவு வேளையிலும் கூட அதிகமாக எனக்கு கால் பண்ணி சகோதரிகள்லாம் என்கிட்ட பேசி இரவு 12 மணி 1 மணிக்கு என்னோட பேசுவாங்க.
அப்போ எப்படின்னா என் கணவர் இறந்து போனதுனால எனக்கு அந்த துக்கம் தாங்க முடியலை, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்கு, ஏதாவது எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, எனக்கு ஜெபிங்கன்னு சொல்லி 12 மணிக்கும் 1 மணிக்கும் கூட என்னை அங்கே கூப்பிடுறது உண்டு. அப்போ தானே நினைத்து பார்ப்பேன், இந்த தனிமைங்கிற பாதையை இவங்களுக்கு கடக்க முடியலை என்று சொல்லி அவங்களோடு கூட நான் 1 மணி நேரம்னாலும் 2 மணி நேரம்னாலும் நேரத்தை ஒதுக்கி நான் ஜெபித்தது உண்டு. இந்த நாளிலும் கூட பாருங்கள், தேவனுடைய பிள்ளைகள் ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளணும். ஏன் கடவுள் என்னை ஏன் இப்படி வைத்திருக்கிறாரு, தனிமையாக வச்சிருக்கிறாரு அப்படி சொல்லிலாம் கேட்பது உண்டு. என்னிடத்துலே சில பேர் கேள்வி கேட்பாங்க, எந்த பாவமும் செய்யலை, ஆனால் எனக்கு மட்டும் ஏன் இப்படி வந்தது என்பதாக சொல்லி. ஆனால் இந்த வேத புத்தகத்தில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம தெரிஞ்சு கொள்ளணுமா. என்ன தெரியணும் அப்படின்னா, அவர் என்ன செய்தாலும் அவர் நம்ம மேலே நேசம் வச்சு தான் அவர் நமக்கு செய்கிறார் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், புரிந்து கொள்ளணுமா. வேதத்தில் பார்க்கும்போது யாக்கோபு கர்த்தர் நேசித்தேன், ஏசாவை வெறுத்தேன் என்று சொல்லி இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ யாக்கோபை அவர் மிகவும் நேசித்ததாகவும் அவனுடைய அண்ணன் ஏசாவை வெறுத்தேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அந்த கர்த்தர் நேசித்த அந்த யாக்கோபுக்கு தான் 3 நேரம் தனிமையாக இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு. அவர் வெறுத்த ஏசாவுக்கு ஒரு தடவை கூட தனிமைங்கிற பாதையை அவர் கடந்து போகவே இல்லை. இந்த யாக்கோபுக்கு வந்த ஒரு தனிமை அவனை கஷ்டப்படுத்துவதற்கு, அழிந்து போவதற்காகவே இல்லை. நம்ம தொடர்ந்து பார்க்கும்போது நம்ம அதை புரிந்து கொள்வோம். இந்த தனிமைங்கிற பாதையை கடந்து வந்தவங்களுக்கு தான் அதோட வேதனை என்னச்சியும் தெரியும். இந்த தனிமை என்கிற ஒரு உணர்வு ஒரு கொடூரமான ஒரு கோர உணர்வு. இது அநேக நேரம் நம்ம இதை அனுபவிக்கும் போது ஒரு ஆண்டவர் நமக்கு தருகிற ஒரு விதமான தண்டனையாக நமக்கு அது தெரியும். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான இந்த தனிமையை நம்ம தனிமையில் இருந்து அநேகர் நினச்சிதான் கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த தனிமையில் நீங்கள் மட்டும் தனியாக இல்லை, நான் உங்கள் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி உங்களையும் என்னை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு. எப்படியெல்லாம் இந்த யாக்கோபுக்கு தனிமை என்கிற பாதை வந்தது, அந்த தனிமை என்கிற அந்த வேதனையில் ஆண்டவர் இந்த யாக்கோபுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்தார் என்று சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதலாவது ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை பார்க்கும்போது, ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான். பாருங்க, ஈசாக்கு யாக்கோபை அனுப்பிவிட்டான் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் அப்படின்னா, அந்த யாக்கோபு அவங்க அப்பா அம்மாவை விட்டு பிரிந்ததே இல்லை, கூடாரவாசி. வெளியே போய் 4 இடத்துக்கு போய் பழக்கமில்லாத அந்த யாக்கோபுக்கு திடீரென்று ஒரு சூழ்நிலை நிமித்தமாக அவனுடைய சகோதரன் அவனை எப்படியாலும் நான் கொலை செய்வேன் என்று சொன்னதுனால அவங்க பெற்றோர்கள் இந்த யாக்கோபை நம்ம இழந்து விடக்கூடாது என்று சொல்லி தான் அவங்களே என்ன ஈசாக்கே யாக்கோபை அனுப்பிவிட்டான். ஏன் அந்த மகனை கூடவே வச்சுருந்தாங்க. அந்த மகனை பிரிந்து இருந்தது கிடையாது. இந்த யாக்கோவும் இந்த பெற்றோரை பிரிந்தது கிடையாது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அவன் பிரிந்து தான் போகணும். அதனால் அவன் உயிர் பிழைத்து வாழ்வதற்காக அவனை தனியாக அனுப்பக்கூடிய ஒரு சூழ்நிலை. அப்படியே அவங்க என்ன செய்தாங்கன்னா, நீ என்ன செய்ய, உங்கள் தாய் மாமா வீட்டுக்கு, அவங்க அம்மாவுக்கு சகோதரன் வீட்டுக்கு நீ என்ன செய்திரு, நீ பிரயாணப்பட்டு நீ போ அப்படின்னு சொல்லி அவனை அவசரமாக அவனை அனுப்பி வைக்காங்க. யாக்கோபுக்கு இந்த வழியே தெரியாது, உலகமே தெரியாது. அவனுக்கு வீடு மட்டும்தான் தெரியும், அம்மா அப்பாவையும் தெரியும். அவ்வளவு செல்லமாக வளர்க்கப்பட்ட யாக்கோபுக்கு அன்னைக்கு ஒரு புதிது பிரயாணப்பட்டு போகிறான். ஆனால் சாயங்காலம் சூரியன் அஸ்தமடைந்து இருளான போது ஒரு காட்டுக்குள்ளே அவன் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்போ அன்றைக்கு தான் அவன் வாழ்க்கையில் முதல் தனிமையை அவன் உணர்கிறான். அந்த தனிமையில் அவனுக்கு எவ்வளவோ கஷ்டம் இருக்கும். அவன் சொல்லியிருப்பான், இது வரைக்கும் நான் எங்கள் அம்மா அப்பா கூடயே நான் இருந்தேனே, இன்றைக்கி எங்கள் அப்பாவும் என் கூட இல்லை, எங்கள் அம்மாவும் என் கூட இல்லையே, நான் இன்றைக்கி ஒன்றும் தெரியாத முன்னு பின்னு தெரியாத ஒரு இடத்துக்கு நான் தனியாக போய் ஒரு இருளுக்குள்ளே இருக்கிறேனே, இருள் என்னை சூழ்ந்திருக்கிறதே என்று சொல்லி அவன் நிறைய அழுதுருப்பான். அழாமல் இருக்க எந்த சான்ஸும் கிடையாது. ஏன்னா அன்றைக்கு தான் முதலாவது பிரிந்ததுனால அவன் அழுத அழுகையை எந்த பெற்றோர்களும் கூட இருந்து உதவி செய்ய முடியலை, இருந்தும் உதவி செய்ய முடியாது. இருக்கிற இடம் தூரம். ஆனால் நம்மை படைத்த ஆண்டவர் தூரத்திற்கும்
அவர் சமீபமானபடியினால் அவர் இந்த யாக்கோபு அழுது அழுது அப்படியே ஒரு இடத்துல ஒரு கல்லை தலையனுக்கு பதில் தூக்கி வச்சுட்டு தூங்கி விட்டார் என்பதாக பார்க்குறோம். அவங்க வீட்டில் அவங்க அம்மா என்ன செஞ்சுருப்பாங்க, நல்லா படுப்பதற்கு பெட்டெல்லாம் போட்டு கொடுப்பாங்க, சாப்பிட வச்சுருப்பாங்க. சாப்பிடாட்டா ஒரு கப்பு பாலாவது குடிச்சிட்டு படு அப்படிலாம் சொல்லி அவங்க அம்மா நினச்சுவாங்க. அவங்க கூட இருந்து அன்பாக பேசி அப்படி இருந்த யாக்கோபுக்கு இன்றைக்கி எந்த உதவியும் இல்லாமல் கலங்கி தவித்தவனாக அழுதவரே தூங்கி விட்டதுனால சொப்பனத்தில் ஆண்டவர் அவனை பார்க்குறாரு. அவன் அழுகையை தனிமையை பார்க்குறாரு. இரவு வேளையில் அங்கே ஒரு ஏணி ஒன்று வைக்காங்க. சொப்பனத்தில் பார்க்கும்போது அந்த ஏணி ஒரு பகுதி பூமியிலையும் அந்த மேல் பகுதி வானத்தையும் தொட்டுக்கொண்டு இருந்தது போலவும், அந்த ஏணியில் பரலோகத்திலிருந்து தேவதூதர்கள் இறங்கி வந்தவர் போலவும் இங்கேருந்து மேலே ஏறி போகிறாங்க. அந்த ஏணிக்கு மேலே உட்காந்து ஒருத்தர்கிட்ட பேசுகிறாங்க. அதாவது நான் யார் அப்படின்னா, ஆண்டவர் அவங்களோட யாக்கோ கூட பேசுகிறாரு. நான் யார் அப்படின்னா, உங்கள் தாத்தாவுக்கும் நான் தான் கர்த்தர், உங்கள் அப்பாவுக்கும் நான் தான் கர்த்தர். அந்த தேவன் தான் நான் இன்றைக்கி உங்கூட பேசுகிறேன். நீ படுத்திருக்கிற இந்த பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் எணிச்சுவேன், சுதந்திரமாக தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல பெருகும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் யாக்கோபு வாலிப பையன், அவனுக்கு திருமணம்லாம் ஆகலை. ஆனாலும் ஆண்டவர் அவன் சந்ததியை பற்றி நினைச்சாரு. அழகாக யாக்கோபை மட்டும் சொல்லலை, அவன் சந்ததியும் சந்ததிக்குரிய ஆசீர்வாதத்தை சேர்த்து அந்த யாக்கோபுக்கு வெளிப்படுத்துகிறாரு. இதில் என்ன தெரியுது அப்படின்னா, ஆண்டவர் யாக்கோபுக்கு தனிமைப்படுத்தி தன்னை அறிமுகப்படுத்துகிறாரு. இந்த யாக்கோபு இதெல்லாம் பார்த்துட்டு காலையில் தூங்கி முழிச்ச உடனே இந்த இடம் மிகவும் ஒரு பயங்கரமான இடம், ஆண்டவர் தங்கி இருக்கிற ஒரு இடம். இது உண்மையிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிற ஒரு இடம். இது வானத்தின் வாசல் இதுதான் அப்படிலாம் சொல்லிட்டு அவன் படுத்திருந்த தலையணைக்கு வைத்திருந்த அந்த கல்லை தூணாக நிறுத்தி இந்த இடம் தேவன் இருக்கிற அப்படின்னால பெத்தேல் அப்படின்னு ஒரு பெயர் வைக்கிறார் பாருங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உனக்கு இங்கே மட்டும் இல்லை, நீ தாயின் கருவில் உருவாவதற்கு முன்னமே நான் உன் கூடவே தான் நான் என்னச்சுதான் இருக்கிறேன். ஆனால் உனக்கு உங்கள் அம்மா அப்பா உங்கள் வீடு இதுதான் உனக்கு தெரியும். நீ என்ன சொல்ல, நீ அறியவே இல்லை. தாயின் கருவிலே நான் உன் கூட தானே இருக்கேன், இந்நாள் வரைக்கும் உன் கூட தான் இருக்கேன், இன்றைக்கும் நான் உன் கூட நான் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறார். அப்போ எத்தனை பேர் இருந்தாலும், அம்மா அப்பா இருந்தாலும், யார் இருந்தாலும் ஒரு சூழ்நிலை வரும்போது எல்லாரும் கைவிட்டுட்டு தான் போவாங்க. ஆனால் உன்னை சிருஷ்டித்த கர்த்தராகிய நான் உன்னை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டேன், கைவிடவே மாட்டேன். நீ எந்த சூழ்நிலையில் எப்படிப்பட்ட நெருக்கத்தின் பாதையில் தனிமையின் பாதையில் இருந்தாலும் உன் கூடவே நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு நீ இப்போ போகும்போது நான் உன் கூட வருவேன், நீ எங்கெல்லாம் போறியோ அங்கெல்லாம் உன்னை பாதுகாத்து உன்னை ஆசீர்வதித்து திரும்பவும் இந்த தேசத்திற்கு நான் உன்னை எண்ணிச்சுவேன் கொண்டு வருவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் நான் உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன் என்று சொல்லி அந்த தன்னை அறிமுகப்படுத்தி நான் உன் கூட தான் இருக்கேன், உன்னை பாதுகாப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன். அம்மா அப்பா இல்லாட்டாலும் நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். யாக்கோபு கூட நினச்சிருக்கலாம், எனக்கு திருமணம் கூட ஆகலை, எங்கள் அம்மா அப்பா கூட இருந்தால் எனக்கு திருமணம்லாம் பண்ணி வைப்பாங்கன்னு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், அம்மா அப்பா இல்லாட்டாலும் நான் உனக்கு தாயும் தகப்பனுமா இருந்து அவனுக்கு நல்ல யாக்கோபுக்கு திருமணம் பண்ணி பிள்ளைகள் அங்கே போனவர் மிகவும் அவனை ஆசீர்வதித்தார் என்பதாக பார்க்குறோம். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட நீங்களும் கூட தனிமையான ஒரு பாதையில் என்னை எல்லாரும் மறந்துட்டாங்க, என்னை கைவிட்டுட்டாங்க, யாருமே எனக்கு இல்லை என்று சொல்லி நீங்கள் இரவு வேளையில் நீங்கள் அழுது கண்ணீர் வடிக்கலாம். இந்த வார்த்தையை உங்களுக்கு நேராக வருகிறது அப்படி சொன்னால், நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எல்லாரும் இருந்தும்
தனிமைப்படுத்தப்பட்டு ஒருவருடைய உதவி உங்களுக்கு கிடைக்காதவர், யாருடைய அன்பு உங்களுக்கு இல்லாதபடி நீங்கள் தனிமையாக இருந்து நீங்கள் அழுது கொண்டு இருக்கீங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஆண்டவர் இந்த வேளையில் உங்களோடு பேசுகிறாரு. அன்றைக்கு நான் யாக்கோபு கூட நான் இருந்தது போல் நான் உன் கூட நான் என்ன செய்தேன் இருக்கேன், உன்னை பாதுகாப்பேன், உன்னை நான் உன் கூடவே இருந்து எல்லா உதவியும் நான் உனக்கு செய்வேன், நீ தனிமையாகவே இல்லை, நான் கூட இருக்கிற அப்படின்னால நீ தனிமையாக இல்லை என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து தான் என்று சொல்லுகிறார். கரந்தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? ஹல்லேலூயா. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமா நீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனா நீரே, கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமா நீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனா நீரே, என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கள் தானப்பா. நான் உனக்கு அப்பாவாக இருக்கேன், நான் உனக்கு அம்மாவாக இருக்கேன், உலக பிரகாரமான தாயும் தகப்பனும் இல்லாவிட்டாலும் நான் உனக்கு எல்லாவற்றையும் உனக்காக செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்கள், யாக்கோபினுடைய வாழ்க்கையில் அது முதல் தனிமை. இரண்டாவது ஒரு தனிமை வந்தது. அது எது அப்படின்னா, ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பகுதி, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அப்படின்னு பாருங்கள். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். முதல்ல யாக்கோபு இந்த தேசத்திற்கு போகும்போது வெறும் கோலும் கையுமா வெறுமையாக தான் போனார். ஆனால் இப்போ திரும்பி வர பண்ணுவேன் ஆண்டவர் வாக்கு கொடுத்தபடி எல்லாம் அங்குள்ள எல்லா காலமும் முடிந்தோடனே ஆண்டவர் அவனை நீ உன் தேசத்துக்கு போ அப்படி சொல்லி இப்போ திரும்பி வர பண்ணுறாரு. திரும்பி வரும்போது போகும்போது வெறுங்கையாக போனது போல் ஆண்டவர் வெறுங்கையாக அந்த யாக்கோபை அனுப்பலை. இப்போ நிறைய ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் அதிகமாக பெருக பண்ணி அந்த யாக்கோபை கர்த்தர் ஆசீர்வதித்திருந்தார். அப்போ திரும்ப வரும்போது அவனுக்கு மனைவி பிள்ளைகள் எல்லாம் எருதுகள் கழுதைகள் ஆடுகள் வேலைக்காரர்கள் வேலைக்காரிகள்லாம் அதிகமாக பெருகினால எல்லாரையும் நினச்சிதாரு கூட்டிகிட்டு தான் வர்றார். இப்போ அது திரும்பி வரும்போது போகும்போது அண்ணனுக்கு பயந்து ஊரை விட்டு போன யாக்கோபுக்கு இப்போ திரும்ப அங்கே வரும்போது அந்த அண்ணன் நினைவு தான் வரும். ஏன்னா இனி இந்த அண்ணன் நம்மளை அப்படியே நம்ம செய்த தவிர மனசில் வச்சுக்கிட்டு இனி நம்மளை ஏதாவது பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அண்ணனை குறித்து ஒரு பயம் வந்துச்சு. பயம் வந்த உடனே வேலைக்காரர்களை சில பேரை நினச்சிட்றாங்க. அவங்க அண்ணனை போய் முதலாவது இவங்க போகிறதுக்குள்ளே அவங்க அண்ணனை சந்திக்கும்படி வைத்து உங்கள் தம்பி நான் வர்றேன், எப்படி எதெல்லாம் கொண்டு வரேன் எப்படி வராங்கன்னு சொல்லி முன்னக்கூட்டியே தகவல் சொல்லி அனுப்புகிறாரு. அவங்க எல்லாம் போய் சொன்ன உடனே சொல்லிவிட்டு அவங்க திரும்ப வந்து இந்த யாக்கோபிட்ட என்ன சொன்னாங்க அப்படி சொன்னால், உங்கள் அண்ணன் 400 பேரோட உங்களை எதிர்கொள்ள வராங்க அப்படின்னு சொன்னோன்னே இந்த யாக்கோபுக்கு ரொம்ப ஒரு பயம் வந்துச்சு. ஐயோ, அப்போ 400 பேர் கூட நம்மளை முறியடிப்பதற்காக நம்ம கொண்டிருக்கிற ஒட்டங்கள் ஆடுகள் மாடுகள் எல்லாவற்றையும் முறியடிப்பதற்காக வராங்க அப்படின்னு சொல்லி அந்த யாக்கோபுக்கு ரொம்ப பயம் வந்துட்டு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டு என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம கொண்டு வந்திருக்கிற எல்லாவற்றையும் 2 பகுதியாக பிரித்து ஆடுகளில் பாதி ஒட்டங்களில் பாதி எல்லாற்றிலுமே ஜனங்களில் பாதி வேலைக்காரர் பாதி எல்லாம் பாதி பாதியாக பிரித்து முதல் பகுதியை நம்ம முதலாவது அனுப்புவோம். நம்ம அண்ணன் ஒருவேளை அந்த முதல் பகுதி மேலே விழுந்து அதை முறியடித்தா அடுத்த பகுதியை பாதுகாத்து கொள்ளலாம் அப்படி ஒரு எண்ணம், நல்ல ஒரு பயம். இப்போ எல்லாரையும் கூட அவங்க மனைவி பிள்ளைகளெல்லாம் அந்த பக்கத்தில் அவங்கள தூரமாக அனுப்பிச்சு ஒரு ஆற்றுக்கு அந்த பக்கம் போய் இந்த யாக்கோபு தனிமையாக இருந்து தான் கஷ்டத்தை மனைவிகிட்ட சொல்லலை, பிள்ளைகள்கிட்ட சொல்லலை, வேலைக்காரங்கிட்ட சொல்லலை, எனக்கு இருக்கிற பயம் அப்படின்னு சொல்லி. ஆனால் இது தனியாக இருந்து நான் அழணும், ஆண்டவர் பார்த்து நான் அழணும் அப்படி சொல்லி தனியாக இருந்த அழுவதற்கு இடம் தேடி போனதாக நம்ம பார்க்குறோம் பாருங்க. அப்போ நம்ம பிரச்சனையே இன்னைக்கு யாரிடம் போய் சொல்லி எந்த அர்த்தமும் இல்லை. இந்த
அந்த யாக்கோபு ஒருவர்கிட்ட சொல்லியும் எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஆனால் ஆண்டவர்கிட்ட மட்டும் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் தனித்திருந்து முழுவதும் அவர் தனித்து இருந்து ஜெபிக்க ஆரம்பித்த உடனே ஒரு புருஷன் கூட இருந்தார் என்பதாக பார்க்குறோம். அந்த முழுவதும், அந்த தனித்திருந்த முழுவதும் கர்த்தர் கூடவே இருந்தார். கடைசியாக என்னை நீர் விடிஞ்ச உடனே விடிஞ்சிட்டு நான் போகிறேன்னு சொல்லும்போது, என்னை நீர் ஆசீர்வதித்தால் ஒழிய உங்களை நான் விட மாட்டேன் அப்படி சொல்கிறாரு. உடனே ஆசீர்வதிச்சுட்டு அங்கே ஒரு அடையாளத்தை கொடுக்காரு. யாக்கோவுக்கு ஒரு அடையாளம் கிடைக்கும். என்னன்னா, நீ இனி யாக்கோவு இல்லை, யாக்கோவுன்னா எத்தன் ஏமாற்றுக்காரன், ஆனால் நீ இனி இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி நான் உனக்கு பேர் வைக்கிறேன் அப்படி சொல்லி இஸ்ரவேல்னு பேர் வச்சாங்க. அப்போ தனிமையாக இருந்து அழுது ஆண்டவர்கிட்ட கெஞ்சி அவர் ஆண்டவரோடு பேசி அவர் தனிமையாக இருந்து அழுதுனால ஆண்டவர் அவங்கள தனிமையாக வச்சு சும்மா வைக்கிறதுக்கு தனிமைப்படுத்தலை. ஆண்டவரும் அந்த தனிமையில் கூட இருந்து அவரை மாற்றுதார். யாக்கோவை இஸ்ரவேலாக மாற்றுகிற ஒரு அடையாளம். முதலாவது தனிமை பாதையில் அறிமுகப்படுத்தினார். இப்போ தனிமை பாதையில் அவர் அடையாளத்தை கொடுக்குறாரு, நீ இஸ்ரவேல் அப்படி சொல்லி. பாருங்கள், இன்றைக்கி அநேக பேர் சொல்கிறாங்க, நான் என்னையை தனியாக என்னைய அழ வச்சுட்டிங்களே ஆண்டவரே, என்னையை தனியாக இருந்து கதற வச்சுட்டிங்களே அப்படின்னு சொல்லி நான் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கேனே, என்னை கண்ணீர் வடிக்க வச்சுட்டிங்களே, என்னை வேதனைப்பட வச்சுட்டிங்களே அப்படின்னு சொல்லி நம்ம இன்றைக்கி அநேக நேரத்தில் ஆண்டவரை பார்த்து நம்ம அழுது கொண்டு இருக்கும்போது கேட்குறோம். ஆனால் அந்த யாக்கோவுக்கும் இப்படிப்பட்ட பாதையில் ஒரு புதிய அடையாளத்தை கொடுத்தது போல் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ தனிமை பாதையில் நான் உன் கூடவே நான் இருக்கிறேன். நீ எப்போல்லாம் தனிமையாக இருந்து அழுது கொண்டு இருக்கிறாயோ, தனிமையில் புலம்பி வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ, அப்போதெல்லாம் நான் உன் கூடவே தான் நான் இருக்கேன், உன் கூட இருந்து நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்றைக்கு யாக்கோவை பார்த்து சொன்ன அதே காரியத்தை தான் இன்றைக்கு அழுது கொண்டிருக்கிற உங்களையும் பார்த்து ஆண்டு சொல்கிறாரு, நான் உன் கூட இருக்கேன். நான் உன்னை என்ன செஞ்சிட்டேன், நீ தனிமை பாதையில் நான் உன்னை எப்படி பார்க்க வேண்டுமோ அப்படி நான் உன்னை என்ன செஞ்சிட்டேன், நான் மாற்றி வச்சுருக்கிறேன், ஒரு புதிய பெயரை உனக்கு வச்சுருக்கேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு சொல்லி அவர் கூடவே இருந்து அன்றைக்கு நீர் ஆசீர்வதித்தாலுடைய நான் உன்னை விட மாட்டேன்னு சொன்னார் பார்த்தீங்களா. ஆனால் ஆண்டு நான் உன்னை ஆசீர்வதித்தேன். அப்போ அதே ஆசீர்வாதம் தனிமையில் இருக்கிற உங்களுக்கு ஒரு பச்சைபாதம் உள்ளவர் அல்ல, அப்படியே நான் ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து தான் இன்றைக்கு பேசுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர், உடன்படிக்கை என்னோடு செய்தி, இழந்திட்ட யாவையும் திரும்ப தந்தீர். பாருங்க, காயப்பட்டு நின்றேன், கலங்கி நின்றேன், கண்ணீரில் இருந்தேன், என் கூட இருந்தீங்க அப்படி சொல்லி பக்தன் பாடுறார். அருமையானவர்கள், நாளில் எப்படிப்பட்ட சூழ்நிலை நீ கண்ணீர் குடிச்சிட்டு இருந்தாலும் ஆவியானவர் உங்களை பார்த்து நான் உன் கூட இருக்கேன், நான் கூட இருக்கிறதுக்கு ஒரு அடையாளத்தை நான் உனக்கு தந்திருக்கிறேன் என்று கர்த்தர் உங்களை பார்த்து தான் சொல்கிறார். கடைசியாக ஒரு தனிமை, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்தில் ஒரு தனிமை குறித்து பார்க்குறோம். யாக்கோவுடைய குமார்த்திகள் எல்லாரும் யாக்கோவுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். ஆனாலும் யாக்கோவுக்கு ஆறுதலுக்கு இடம் கொடாமல் நான் துக்கத்தோடு என் குமாரனிடத்தில் பாதாளத்தில் இறங்குவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். என்ன துக்கம், என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இந்த யாக்கோவுடைய மகன் யோசேப்பு அருமையாக பிரியமாக செய்து கொடுத்த பலவர்ண அங்கேயே அவங்க விலங்கின் ரத்தத்தை அடித்து அந்த 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 ஆடை மேலே தேய்த்து அவங்க சகோதரர்கள் என்ன அவங்க அப்பாட்ட வந்து சொல்கிறாங்க, அவங்க மகனை என்ன செஞ்சுட்டு ஒரு துஷ்ட மிருகம் பீறி போட்டது, அந்த ரத்தம் இந்த இருக்குது, அவங்க மரிச்சு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தன் நேசித்த அந்த வயது முதிர்ந்த காலத்தில் பிறந்த அந்த யோசேப்பு இறந்ததை அந்த தகப்பனால் தாங்கி கொள்ளவே முடியலை. பாருங்கள், சரீர காயம் நம்ம என்ன செஞ்சிடலாம், மருந்து போட்டு குணமாக்கிடலாம். ஆனால் இருதயம் காயப்பட்டால் அதுக்கு மருந்தே இல்லை. அதனால தான் இந்த யாக்கோவுடைய மற்ற குமார்த்திகள்லாம் வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. ஆனால் அந்த யாக்கோபு ஆறுதலுக்கு இடமே இல்லை. என் மகனை நான் பார்க்கணும், என் மகன் இறந்து போனதுனால என்னால் என்ன நினைச்ச முடியாது, ஆறுதலடைய
முடியாது. நான் துக்கத்துடனே நானும் என் குமாரன்ட்டு நினச்சுவேன், நான் பாதாளத்தில் போவேன், என் துக்கம் என்னை விட்டு மாறாது அப்படி சொல்லி அந்த மகனை பிரிந்து தனிமையில் அவர் என்ன செஞ்சிட்ருக்கிறாரு, அழுது கொண்டு இருக்கிறாரு. யாராலும் ஆறுதல் படுத்த முடியலை அப்படின்னு சொல்லி பாருங்கள். இன்றைக்கு அப்படி தான் நாமும் நமக்கு அருமையானவர்களை இழந்து தவித்து கொண்டு இருக்கும்போது யார் நமக்கு ஆறுதல் சொன்னாலும் நம்ம என்ன செய்ய முடியாது, ஆறுதல் அடையவே முடியாது. நானும் துக்கத்துடனே போய் என்னச்சுவேன், நான் பரலோகத்தில் போய் பார்ப்பேன். நான் அப்படி தான் சொல்லி நான் பார்த்தேன்னா பரலோகத்துக்கு என்றைக்கு போவேனோ அப்போ பார்ப்பேன், அப்போ தான் எனக்கு ஆறுதல் வரும் அப்படிலாம் நம்ம சொல்லி எத்தனை பேர் சொல்லி நம்மளால் ஆறுதல் அடையவே முடியலை. அப்படி தான் அந்த யாக்கோபும் அன்னைக்கு ஆறுதல் அடைய முடியாமல் அவர் இருந்திருக்கிறாரு. ஆனால் அநேக நாள் அந்த மகனுக்காக அவர் துக்கப்பட்டு இருக்கும்போது அவர் ஒரு நாள் அவர் உயிரோடு கூட இருக்கிறான்ங்கிற ஒரு செய்தி வருது பாருங்கள். இவர் இதுதான் நமக்கு நிரந்தரம் அப்படி சொல்லி அவர் ஆறுதல் அடைய முடியாதபடி அழுது கொண்டிருந்த அந்த யாக்கோபுக்கு ஒரு நல்ல செய்தி வருது. உன் மகன் உயிரோடு கூட இருக்கிறான் என்று சொல்லி அழுது துக்கத்தோடு நான் பாதாளத்துக்கு போவேன்னு சொன்ன அந்த யோசேப்பு ஆதியாகமம் 47:7 நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா அவன் மகன் யோசேப்பு தன் தகப்பனை அழைத்து கொண்டு வந்து அந்த பார்வோன் ராஜாவுக்கு முன்பதாக நிறுத்தினார் என்று பார்க்குறோம். பாருங்கள், அந்த யாக்கோபு என்னால் ஒன்றும் முடியாது இனி இவ்வளோதான் அப்படி சொல்லி படுக்கையில் அழுது கொண்டிருந்த அந்த யாக்கோபை ஆண்டவர் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக மாற்றினார். பாருங்கள், அந்த ராஜாவை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் நினைச்சாரா அந்த யாக்கோபை அவர் மாற்றினார். அருமையானவர்களே, நீங்களும் தனிமையில் இருந்து கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கீங்க. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொன்னார், நீங்கள் வடிக்கிற கண்ணீர் மிகவும் விலையேற பெற்றது. ஆனால் அந்த கண்ணீர் மற்றவர்களின் கண்ணீரை துடைக்கக்கூடிய ஒரு கண்ணீர். ஹல்லேலூயா. அந்த யாக்கோபு ராஜாவை ஆசீர்வதித்தது போல் நீங்கள் அநேகரை நீங்கள் நினைச்சுவீங்க ஆசீர்வதிப்பீங்க. நீங்கள் ஆசீர்வதித்தா அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு என்னச்சும் அவங்க வாழ்க்கையில் அப்படியே பழிக்கும். அதனால் நம்ம அநேக சொல்கிறாங்க, நான் அழுது கொண்டு இருக்கேன், 2 மணிக்கு அழுதேன், 1 மணிக்கு அழுது கொண்டு இருக்கேன், அழாதன்னு சொல்லுறதுக்கு எனக்கு யாருமே இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எத்தனை மணிக்கு அழுதாலும் அன்றைக்கி ஸ்ரீஷர்கள் நடு ஜாமத்தில் அவங்க வருத்தப்பட்டு கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் உடனே போனார் பாருங்கள். அதே போல் நீங்கள் எப்போல்லாம் வருத்தப்பட்டு அழுதிங்களோ உடனே உங்கள் பக்கத்தில் ஆண்டவர் நின்று கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் பக்கத்தில் இன்றைக்கி ஆண்டவர் நிற்கிற தனிமையில் இருந்த பாதையில் நீங்கள் அழுது கொண்டு இருந்தாலும் அந்த யாக்கோபுக்கு எப்படி அவர் வழி நடத்தி போதித்து அவரை நடத்தினாரோ அதே போல் இந்த நாளில் நான் உங்கள் கூட இருக்கேன், நீ தனிமையாகவே இல்லை, நான் உன் கூட இருக்கேன். யாரும் மற்றவங்க உன்னை விட்டு பிரிந்து போகலாம், நான் உன் கூட தான் இருக்கேன்னு சொல்லி உங்களை பார்த்து அவர் பேசுகிறார். எல்லாரும் கண்களை மூடுவோமா? கண்களை மூடி உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் என்று சொன்ன தகப்பன், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாமே மறைந்துவிடும். நீ கலங்காதே மகனே, கலங்காதே மகளே என்று சொல்லி அன்பு தகப்பன் உங்களை பார்த்து பேசி கொண்டு இருக்கிறார். நான் தனிமையில் இருக்கேனே, நான் தனிமைங்கிற பாதை எனக்கு கடக்க முடியலையே, ஏன் தான் நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ள நான் என்னைய கர்த்தரை நடத்தி கொண்டு வராரே என்று சொல்லி நீங்கள் வேதனைப்படலாம், ஒரு தண்டனையாக தெரியலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, நீ இருக்கிற தனிமையில் நான் உன்னை அறிமுகப்படுத்துகிறேன். உன்னை சிருஷ்டித்தவர் நான் தான், உன்னை உருவாக்கிறவர் நான் தான், உன்னை நான் ஆசீர்வதிப்பது நான் தான், நான் உன்னை நடத்துவேன், உன்னை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன், நடத்துவேன். எந்த ஜாமத்தில் நீ அழுது கொண்டிருந்தாலும் உன் பக்கத்தில் உன் கண்ணீரை நான் துடைத்து கொண்டு இருக்கிறேன். எந்த இடத்துல நீ பிரயாணத்துலையோ, எந்த பகுதியில், எந்த பகலோ இரவோ, எந்த நேரம் நீ தனிமையாக இருந்தால், என் பிள்ளைகள் என்ன மறந்துட்டாங்க, உலக பிரகாரமான கணவன் இருந்தும் அநேகர் தனிமை நிலையில் அவங்க குடும்பத்து மேலே ஒரு அக்கறை இல்லாதபடி விட்டுட்டு போகிற குடும்பங்களும் உண்டு. எப்படி தனிமை வந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் தனிமையாக இருக்கிற உன்னை உன் கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் உன்னை பார்த்து தான் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளோடு இடைப்பட்டதற்காக நன்றி அப்பா. தனிமையாக இருக்கிற பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே நீங்கள் கடந்து போங்க ஆண்டவரே. அன்றைக்கு யாக்கோபுக்கு அந்த இரவில் ஆண்டவரே நான் உன் கூடவே இருக்கிறேன் என்று வாக்கு கொடுத்தீங்களப்பா. அன்பு பிள்ளைகளோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே, நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. உங்களை அறிமுகப்படுத்துகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு அடையாளத்தை முதல் பிள்ளைகளுக்கு நீர் காட்டுவீராகப்பா ஆண்டவரே. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பத்தை ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே ஆண்டவரே உம்முடைய வல்லமை இந்த பிள்ளைகளுக்குள்ளே இறங்கி கிரியை செய்யட்டுமே ஆண்டவரே. உடைய மகத்தான செயல்கள் இந்த குடும்பத்துக்குள்ளே நிகழட்டுமே ஆண்டவரே. கண்ணீரை துடைக்கிற கர்த்தர் தாமே எங்கள் அன்பு பிள்ளைகளை
அழாதே என் மகளே, என் மகனே நீ அழாத, நான் உனக்கு துணையாக நிற்கிறேன். நான் உனக்கு என்னென்ன தேவைகளை சந்திக்க வேண்டுமோ, உன் கணவன் இருந்து செய்வதை காட்டிலும் பரம மனவளனாக நான் இருந்த அதிகமான நன்மைகளை உனக்கு செய்வேன் என்று இந்த பிள்ளைகளோடு பேசுகிறதற்காக நன்றி அப்பா. தகப்பன் இல்லாதபடி தாய் இல்லாதபடி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தாயும் தகப்பனும் இல்லாவிட்டாலும் நான் உனக்கு தாயாக தகப்பனாக இருந்து செய்வேன் என்று வாக்கு கொடுத்ததுக்காக நன்றி. பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.